ஒரு தவறான மனிதரை இயேசுவானவர் பாராட்டி நீங்க பார்த்திருக்கீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1-13 வசனங்களிலே ஒரு தவறான முன்மாதிரியான உக்ரானக்காரனை, கணக்கு பிள்ளையை இயேசுவானவர் மெச்சுக்கொள்ளுகிறார், பாராட்டுகிறார். அதை ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட கணக்கு பிள்ளையா, உக்ரானக்காரனா ஒருத்தர் வேலை செய்கிறார். எஜமானனுக்கு தெரிய வருது, இந்த உக்ரானக்காரன் ரொம்ப மோசமான வழியில தன்னுடைய சொத்து எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதனால இவரை வேலையிலிருந்து தூக்கிடுறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு? வேலையிலிருந்து போறதுக்கு முன்னாடி தன்னுடைய எஜமானன் கிட்ட கடன் வாங்கிய எல்லோரையும் கூப்பிடுறாரு. ஒருத்தர் 100 குடம் எண்ணெய் வாங்கியிருந்தா அதை 50ஆ மாத்து அப்படின்னு சொல்றாரு. 100 கலம் கோதுமை வாங்கியிருந்தா அதை 80ஆ மாத்து அப்படின்னு சொல்றாரு. இந்த செயலை பார்த்த உடனே எஜமானன் பயங்கரமா பூரிப்படைகிறாரு, மெச்சிக்கிறார். ஏன்னா இவர் வெளியே போய் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்காக ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுகிறார் அப்படின்னு எஜமானனே பாராட்டுறார். அதாவது தான் இந்த வேலையை விட்டு வெளியே போகும் பொழுது தன்னை வரவேற்பதற்காக நண்பர்களை இந்த வேலையில் இருக்கும் போதே அவர் ஏற்படுத்திக்கிறார் அப்படின்னு இங்க எஜமானன் புகழறாரு. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் என்னை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் புத்திமான்களாக இருக்கிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற பணம், நேரம் மற்றும் தங்களுடைய திறமைகளை எப்படி பயன்படுத்தி நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ இந்த அநீதியான உலக பொருட்களான பணம், நேரம் மற்றும் பொருட்கள் அல்லது திறமைகளை கொண்டு எப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்கான நண்பர்களை சம்பாதிப்பது என்று தெரியவில்லை என்று அவர் வேதனைப்படுகிறார். அதை தான் தன்னுடைய சீஷர்கள்கிட்ட சொல்றாரு. இப்பேற்பட்ட ஒரு தவறான முன்மாதிரியை அவர் ஏன் மெச்சுக்கிறார் அப்படின்னு கேட்டா, ஒரு உலகத்தரமான வாழ்க்கை வாழ்கிற மனிதனுக்கு தெரிகிறது எப்படி உலக பொருட்களை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை இந்த பூமியில ஸ்திரப்படுத்திக்கணும் அப்படின்னு. ஆனா தன்னை பின்பற்றுகிற மக்களுக்கு இந்த உலகத்தின் பொருட்களை பயன்படுத்தி எப்படி இன்னொருவரை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சொந்தமாக்கி கொள்வது என்று தெரியவில்லை என்று அவர் வேதனைப்படுகிறார்.